எப்பொழுதும் அவர் சிறப்பானவர், சிறந்தவர். அதற்கு ஒரு சில காரணங்களே என்னுடைய மனதில் பதிவு இருக்குது. தமிழ் கூடல் நிகழ்வு மிக அற்புதமா எங்க பள்ளியில் நடந்ததற்கு நன்றி கூறுகிறேன். உண்மையிலே தமிழ் கூடல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் மாணவர்கள் கட்டி போட்டு 1000 மாணவர்களை அமைதிப்படுத்தி அந்த பேச்சு இவரோடு படித்த ஒரு சிறந்த பேச்சாளரை கூப்பிட்டு வந்து அதில் எங்கேயும் இங்கே லோக்கல்லாம் இல்லை, திருவண்ணாமலையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இவரோட படித்த பணியாளர்களை கூப்பிட்டு வந்து எங்கள் பள்ளிக்கு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தேன். அதை எதுவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஒரு மாணவன் பெரிய பிரச்சனை, ஒரே என்ன பண்றதுன்னு தெரியல, தலைமை ஆசிரியர் கூப்பிடுறாரு, உடனே போறாரு, அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க படிச்ச பையனா இருப்பான், இல்லைன்னா இங்கிருந்து போன பையனா இருப்பான். போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலைமை ஆசிரியரையோ நம்ம பள்ளி விட்டு கொடுக்குறீங்க. உண்மையிலேயே அதை நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த பள்ளியில ஒரு ஆசிரியர் கூப்பிடணும்னா உடனே போய் கேட்கக்கூடியவரும் அப்படின்னா மாணவனுக்கு அவருக்கு நிகழ்ச்சி தான். ஆகஸ்ட் 15 சரி, ஜனவரி 26 சரி, ஒவ்வொரு பிளேயர்லையும் அவர் ஏன் நிற்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தில் நான் இருக்கேன். ஏன்னா உடனே வீடியோ எடுத்து சார் போகணும்னு நினைப்பேன். அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். மாணவன் முன்னேற்றத்துக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால நின்று சொல்லணுங்கிற எண்ணம் அதிகமான எண்ணம் உள்ளவர்கள். அந்த மாணவர்கிட்ட படிச்சு வேலைக்கு போது எப்படி போகணும், யாரை எடுத்துக்காட்டா சொல்லணும், அவங்க எப்படி மாணவர்கள் தொய்வடைகிறது, பல ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்வா கொண்டு கொடுத்து அவங்களுக்கு பேச்சுக்கு தான் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்பொழுது உள்ள நமது தனலட்சுமி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். ஏழை எளிய மாணவர்களுக்கு ஜாதி மதம் பார்க்காமல் மாணவர்களை உருவாக்கிய தனலட்சுமி சீனிவாசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு கட்டுரை வெளியே கொடுத்தார். அது ஒரு பெரிய புத்தகமாகவே வெளியிருக்கு. இந்த தினத்தை சொல்ல வேண்டும். நம்ம அனைத்து நெஞ்சங்களிலும் நீங்களும் இருக்கக்கூடிய சிலம்பை அவர்கள் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீரோடி வாழ்க, வாழ்க வைக்கிறோம், வாழ்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி.